நிறைய பேஷண்ட்ஸ் மைலோபதி கண்டிஷன்ஸ்க்காக வந்து எனக்கு ஃபோன் பண்றீங்க, இங்க நேர்ல வர்றீங்க. மைலோபதி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற அந்த சிம்டம்ஸ்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கு தப்பிச்சு முன்னேற போறோம் அப்படிங்கிறது தான் அதுல வந்து முக்கியம். ஏன்னா இதுல ஆபரேஷன் ரொம்ப ரிஸ்கா இருக்கு. சக்சஸ் ரேட் வந்து மைலோபதி பொறுத்தவரைக்கும் நீங்களே நிறைய இப்போ மைலோபதி பேஷண்ட் அவங்களுக்கு தெரியும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஆபரேஷன் இல்லாம எக்ஸசைஸ் மூலமாகவும் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் உங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் வைத்தியநாதன். வயசு 72. நேட்டிவ் நம்ம அரக்கோணம் தான். பட் இப்போ அவர் இருக்கிறது வந்து பூனே, மகாராஷ்டிராவில் இருக்காரு. அவருக்கு சிவியராக வந்து நெக் பெயின்னா வந்துட்டு ஒரு சைடு வந்து கழுத்துல இருந்து கைக்கு வந்து வலி வந்து ரொம்ப பரவுது. அந்த பெயினை வந்து தாங்கவே முடியல. இப்போ நார்மலாக வந்து ஒரு அடிபட்ட வலி மாதிரியோ இல்லைனா வந்து லேசான சாதாரண வலி மாதிரியோ கிடையாது. இது கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுது. அதை வந்து ரொம்ப சிவியராக இருக்கு. எம்ஆர்ஐ பண்ணி பார்த்துருக்காங்க. அவருக்கு cervical மைலோபதி இருந்திருக்கு. cervical மைலோபதி அப்படின்றப்போ வந்து அவருக்கு வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, அந்த பிரச்சனை ஜாஸ்தியாக அவருக்கு கோஆர்டினேஷன் குறைய ஆரம்பிக்கும். அவர் நிற்கிறது நடக்கிறதுல எல்லாமும் பேலன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். இவரால் இப்போ பெயினையே தாங்க முடியல. அந்த அளவுக்கு சிவியராக தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து ஒரு 10 டேஸில் அவருக்கு அந்த பெயினை வந்து நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். அவருக்கு எலக்ட்ரோதெரப்பி, மேனுவல் தெரப்பி ப்ளஸ் எக்ஸசைஸ் தெரப்பி. cervical மைலோபதி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம ரோபோஸ்பைன் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எனக்கு வந்து மைலோபதி இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் தான் ரோபோஸ்பைன் வச்சுருக்கீங்களே, எனக்கு அதன் மூலமாக சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ரிஸ்க். ஏன்னா டிஸ்க்கு ஒரு ப்ரொட்ரூஷன் ஆகி நரம்பு அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு வந்து டீகம்ப்ரெஷன் மூலமா, அதாவது ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மூலமா சரி பண்ணி கொடுக்குறது வேற. அந்த நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு, நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டீகம்ப்ரெஷன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்படி ஏதாவது ஒரு பேஷண்ட் நம்ம செய்யற மாதிரி இருந்தா அது வந்து நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து தான் செய்யணும். அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு ஒரு மைலோபதி கேசஸ்க்கு ரோபோஸ்பைனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை பேஷண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைங்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம வைத்தியநாதன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டாகவே நல்லாவே சரியாயிட்டு. அவங்க நாங்கள் ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணவே இல்லை. எலக்ட்ரோதெரப்பியும் மேனுவல் தெரப்பியும் கொடுத்தோம். ப்ளஸ் எக்ஸசைஸ் தெரப்பி அவர் ரெகுலராகவே சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கோம். மைலோபதினால ஏற்பட போகிற பிரச்சனைகள்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையுமே சொல்லி கொடுத்துருக்கோம். அவரோட ரிவ்யூ வருது பாருங்க. அவர் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்குங்க. அவர் நல்லா இருக்காரு. தேங்க்யூ. இது வைத்தியநாதன் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட். எம்ஆர்ஐ cervical spine C2 C3 12 mm மேல இருக்கு. C3 C4 9.3 mm இருக்கு. C4 C5 8.5 mm இருக்கு. C5 C6 7 mm, C6 C7 8.5 mm. C2 C3 வந்து 12 mm இருக்குது. ஓகே, நார்மல். 10 mm மேல இருக்கு. C3 ல இருந்து C7 வரைக்கும் எல்லாமே வந்து 10 mm கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. 9.3 8.5 7 mm. இப்ப 7 mm ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மெயினா அவருக்கு மைல்டு கைபோசிஸ், லேசா வந்து கழுத்து வளைஞ்சிருந்துச்சு. C3 C4ல இருந்து C6 C7 வரைக்கும் அவருக்கு டிஸ்க் வந்து ஆஸ்டியோபைட்ஸ் இருந்தது. எலும்பு துகள்கள் வந்து இருந்தது. எக்ஸ்ரேல பார்ப்போம். ஹைப்பர் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பைனல் கார்டு, அதாவது அந்த நரம்பு அழுத்தம் அதிகமாகி சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்தது. அதனால வந்து அவருக்கு வந்து வலி வந்து கையில ரொம்ப ஜாஸ்தியா பரவுச்சு. cervical compressive மைலோபதி, கழுத்துல வந்துட்டு மைலோபதி வந்துருச்சு. இப்ப cervical மைலோபதி வந்துருச்சு அப்படின்னா வந்து நரம்பு பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாதிக்கப்பட்டு இருக்கு, இல்ல நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்குன்னு இல்ல, நரம்பு பாதிச்சிருச்சு. இப்ப C4 C5 லெவல்ல டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் பண்ணி C5 நர்வ் ரூட்டை அழுத்துது. அதே மாதிரி C5 C6லயும் வந்து C6 ஓட நர்வ் ரூட்ஸ் அழுத்திக்கிட்டு இருக்கு. C6 C7ல C7 ஓட நர்வ் ரூட் அழுத்திக்கிட்டு இருக்கு. நல்லாவே வந்து இவருக்கு சிவியர் ப்ராப்ளம் வந்துருச்சு. இதனால அவரால் வந்து கையை வந்து தூக்கவே முடியல. சிவியரா வந்து கையில வலி வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு வந்து cervical வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. C1 C2 C3 C4 C5 C6 C5 C6 வந்து ரொம்பவே அதிகமாவே பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆஸ்டியோபைட் சின்னதா வந்து ஆஸ்டியோபைட்ஸ் இருக்கு. சிவியரா வந்து ஒரு cervical மைலோபதி பேஷண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்களோ அதுல வந்து ஒரு ஆரம்ப நிலையில அவர் இருந்தாரு. இவருக்கு கோஆர்டினேஷன்லாம் இருந்தது. இப்போ இங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப ஓரளவுக்கு நல்லாவே அவருக்கு பெயின் குறைஞ்சிருச்சு. அது ரிவ்யூ வருது பாருங்க. தேங்க்யூ. என் பேர் வைத்தியநாதன். நான் ஒரிஜினலி ஃப்ரம் அரக்கோணம், பட் நவ் ஐ எம் இன் ஹைதராபாத். நான் வந்து எனக்கு cervical ப்ராப்ளம் இருந்ததுனால ரைட் ஹேண்டில் எனக்கு ஐ வாஸ் ஹேவிங் ப்ராப்ளம் ஃபார் லிஃப்டிங் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ எனக்கு வேரியஸ் சோர்சஸ் த்ரூ சோஷியல் மீடியா ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் சன் மருத்துவமனை இன் மதுரை. தே கிவ் ஃபென்டாஸ்டிக் சர்வீசஸ்.
I was told. So I thought I will take a reference and I contacted them. They have given me confidence that it can be cured easily. So I came here. The services are very nice and their doctor, Mr. Raja, is wonderful. He has given us best services. He is very nice and all the nurses, those who have been serving me are all good, especially Raji. So I always recommend that services can be taken from this institution. I am little bit better and they have assured me that it will, by doing the exercise, I will become all right. Thank you.